ஒரு முறை சிவபெருமான் கடுமையான தவத்தில் இருக்கும் பொழுது ஒரு எறும்பு அவர்கிட்ட போயிட்டு ஒரு வரம் கேட்டுச்சான். சிவபெருமானோ, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொன்னாராம். அந்த எறும்போ, நான் உருவத்தில் சிறியதாக இருக்கிறதுனால என்னை யாரும் மதிக்கிறதில்ல, நான் கடித்தாலும் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் கிட்ட அந்த எறும்பு, நான் கடித்தா இறந்துடணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுச்சான். சிவபெருமானோ, நீ கேட்குற வரத்தை ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு தெளிவாக கேளு அப்படின்னு சொன்னாராம். ஆனால் எறும்போ யோசிக்காம நான் கடித்தா இறந்துடணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டுச்சான். சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஓடி வந்த எறும்பு ஒருத்தரை கடிச்சிச்சான். கடித்த மாத்திரத்திலேயே அவர் அந்த இடத்தை தேய்க்கும் பொழுது அந்த எறும்பும் சேர்ந்து இறந்து போயிடுச்சான். அது கேட்ட அந்த வரமே அதுக்கு சாபமாக மாறிடுச்சான். சில நேரங்களில் நம்ம கோவப்படும் பொழுதோ இல்லை அதிக சந்தோஷத்தின் பொழுதோ என்ன பேசுகிறோம் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கிறதே இல்லை. எப்போவுமே பேச்சில் ஒரு நிதானம் வேணுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.